ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 42, 43 வசனங்கள். யோவான் 8வது அதிகாரம் 42, 43 வசனங்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் தேவனோடு இருந்து தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதுனால் அல்லவா? இந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் படித்து பார்ப்பீர்கள் என்றால் 8வது அதிகாரம் முழுவதும் அநேக வாக்குவாதங்கள் நிறைந்த அதிகாரமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அவர் கூறிக்கொண்டே வரும்பொழுது அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. துருமுமாக அவரை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படியாய் இந்த அதிகாரம் போய்கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சட்டென்று சொல்லிவிட்டார். நீங்கள் ஏன் என்னை அறியாமல் இருக்கிறீர்கள்? நீங்கள் ஏன் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை? தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நாங்கள் எதுக்கும் நாங்கள் அடிமையாயிருக்கவில்லை. நீங்கள் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று அவர் அதற்கு முந்தின 4 வசனங்களுக்கு முன்பாக அவர் சொல்கிறார். 36வது வசனத்துல, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று சொல்கிறார். அவர்களுக்கு உடனே கோபம் வருகிறது. நாங்கள் எதற்கு அடிமையா இருக்கிறோம்? நாங்கள் எதற்கு அடிமையா இல்லையே? ஆகவே தேவன் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்களோ அதற்கு சம்மதியாமல் அதற்கு எதிர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் அடிமையா இருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் எங்கே அடிமையா இருக்கிறோம்? நாங்கள் ஏன் விடுதலை ஆக வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு விடுதலையை கொண்டு வந்து அந்த செய்தியை சொல்லும்போது அவர்கள் விடுதலையாக மனதில்லாமல் பதிலுக்கு பதில் சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். அப்படி சொல்லும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்கிறார், ஒரே வரியிலே சொல்லிவிட்டார், தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள். நீங்கள் உங்கள் பிதாவை நீங்கள் நேசிக்கிறது இல்லை. அவர் உங்களுக்கு பிதாவும் இல்லை. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் ஆபிரகாமின் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு என்ன இல்லை? உங்கள் விருப்பம் இல்லை. ஆகவே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இல்லை. ஆகவே என்னிடத்தில் அன்பாய் இல்லை என்று சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் தான் சொல்லுகிறாய், ஏன் நீங்கள் அப்படி இருக்கிறீர்கள்? என் வசனத்தை நீங்கள் ஏன் இன்னும் அறியாமல் இருக்கிறீர்கள் அல்லவென்றால், நான் சொல்லிக்கொண்டே வருகிறேனே, எதற்கு நீங்கள் செவி கொடுக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இன்னொரு வகையிலே சொல்ல போனால், நான் வாரம் தினந்தோறும் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேனே. நீ வேதம் வாசிக்கும் போது நான் பேசுகிறேன், இன்னொரு சகோதரனோடு பழகும் போது நான் பேசுகிறேன், சகோதரருடைய கூடுகளை பேசுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில பேசுகிறேன், புதன்கிழமை பேசுகிறேன். ஏன் இன்னும் நீ இடத்தில் அன்பு கூறவில்லை என்று அவர் சொல்லும்போது அவர் சொல்வார், என் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடினால்தான். தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவாய் வந்தாலும் அவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு என்ன வேண்டும்? மனது வேண்டும். அந்த சட்டென்று சொல்லிவிட்டார். அவர்கள் திரும்பமாக அவர்கள் கேள்வி மேல் கேட்டுக்கொண்டு அப்படி இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை என்று சொல்லிக்கிட்டே போகிறார்கள். அதுக்கு அடுத்த அதிகாரத்திலே பார்த்தோம் என்றால் 9ஆம் அதிகாரத்திலே ஒரு குருடனை நினைச்சார். ஒரு குருடனை ஆண்டவர் சுகமளிக்கிறார். அவன் ஒரு பிறவி குருடன். அவனை போய் 9வது அதிகாரத்திலே
அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அவன் போனான், கழுவினான், அவன் பார்வையடைந்தான். அவன் ஒரு பிறவி குருடன். தேவன் அவனை குணமாக்கினது ஒரு ஓய்வு நாள். ஆகவே இவர்கள் எல்லாருக்கும் அவன் குருடன் சுகமடைந்ததை குறித்து என்ன இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆனால் அவர் ஓய்வு நாளிலே அவரை சுகமாக்கினாரே என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறார்கள், கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு என்ன இல்லை, மனது இல்லை. ஆகவே அவர்கள் அந்த குருடன் சுகமானான் என்று சொன்ன உடனே அவரை கேட்கிறார்கள், இவன் உண்மையிலே குருடன் தானா என்று அவர்கள் அம்மாவோடு பெற்றோருக்கு என்ன செய்கிறார்கள், கேட்கிறார்கள். ஆமா, இவன் குருடனாய் பிறந்தான். உன்னை குருடனை பிடிச்சி அவன்கிட்ட கேட்கிறார்கள், உன்னை யார் சுகமாக்கினா, என்ன சுகமாக்கினா? அவனும் சொல்லிவிட்டான். அப்படியே நிச்சயில அந்த அதிகாரத்தை நீங்க 9 பார்த்தால் இவர் என்னெல்லாம் கேட்கிறார்களோ அதுக்கெல்லாம் நிச்சயம் பதில் கிடைக்கும். அவன் சொல்லுவான், நான் குருடனா இருந்தேன், ஆண்டவர் சீலோவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னார், நினைச்சேன், கழுவினேன், பார்வையடைந்தேன் சொன்னான். மறுபடியும் அவனை கூப்பிட்டு உனக்கு என்ன நடந்தது, நீ திரும்பவும் சொல்ல அப்படின்னா அவன் வெறுப்படைந்து விட்டான். உங்களுக்கும் நீங்களும் சிஷ்யராய் இருக்க மனதா இருக்கிறீர்களோ என்று கேட்ட உடனே அப்போ இவருடைய உள்ளத்தில் இருந்து எல்லாம் செய்து விட்டது, விழுந்து விட்டது. ஏனென்றால் இவர்களுக்கு அவருடைய மனதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் இல்லை. அவர் எதை செய்தாலும் அதற்கு அவர்கள் சம்மதிக்கவே இல்லை. ஆகவே என்ன நடந்தாலும் சரி திரும்பவும் திரும்பவும் அவனை கேட்டு அவனை குழப்பி அவனை என்ன செய்து விட்டார்கள், புறம்பே தள்ளிவிட்டார்கள். இப்படியெல்லாம் நடக்கிற அந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் ஏன் என்னிடத்தில் அன்பு இல்லாமல் இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மனது இல்லை. அதை என்னுடைய உபதேசத்தை கேட்க மனதில்லாமல் இருக்கிறதுனாலே நீங்கள் அவருடைய வசனத்தை அறியாமலும் இருக்கிறீர்கள். ஏன் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? தேவனுடைய வார்த்தைகளை ஆண்டவர் சொன்ன பின்பும் அவர்கள் ஏன் அறியாமல் இருக்கிறார்கள்? அவர்களுக்கு என்னவில்லை, மனதில்லை. ஆண்டவரை பின்பற்றுவதற்கு மனதில்லை. அது தங்களுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு குருடன், பிறவி குருடன் சுகமானதை பார்த்த பின்பும் அவர்களுக்கு என்ன இல்லை, அதை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதம் இல்லை, மனதில்லை. ஆகவே அந்த குருடனை கூட வெளியே அனுப்புவதற்கு என்ன திரும்பவும் திரும்பவும் அவனை கேள்வி கேட்டு அவருடைய மனதிலே அதை ஏற்றுக்கொள்வதற்கு சம்மதி இல்லாமல் இருப்பதனாலே அவனை நினைச்சு விட்டார்கள், வெளியே அனுப்பிவிட்டார்கள். தேவன் நம்முடைய விருப்பத்தை என்ன செய்கிறார், பார்க்கிறார். நம்முடைய சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் நம்முடைய விருப்பத்தை அவன் செய்கிறார், அவர் பார்க்கிறார். நம்முடைய விருப்பத்தை பார்த்து நமக்கு பதில் செய்கிறவராயிருக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காட்சியை காண்பிக்கிறார். எப்படி தன்னுடைய ஒரு சீஷன் அவன் இருப்பான். 10ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தையும் நான் 3வது வசனையும் வாசிக்கிறேன். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. அந்நியனுடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடி போகும். இது ஒரு காட்சி ஆண்டவர் சொல்கிறார். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். ஆண்டவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் சொன்னார். நானே வாசல் என்று சொன்னார். இப்போ வாசலை காக்கிறான், அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் போய் உள்ளே போய் அந்த ஆடுகளை பார்த்து கூப்பிட்ட உடனே ஆடுகள் என்ன செய்கிறது, வருகிறது. ஆடுகளை எப்படி அவர் கூப்பிடுகிறார்? ஆடுகளே வாங்கள் என்றார் கூப்பிடுகிறார். ஒவ்வொரு பெயரையும் சொல்லி என்ன செய்கிறார், கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய இதை பாருங்கள். ஆடுகளை பெயர் சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அழைக்கிறார். அப்போ
நான் ஆண்டவருடைய பிள்ளையாயும் அவருடைய பிதாவாயும் இருந்தால் ஆண்டவர் என்னை எப்படி அழைப்பார்? பெயர் சொல்லி அழைக்கிறார். இதுதான் ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு ஆட்டினுடைய ஒரு காட்சி, இல்லை என்றால் அவருடைய வாழ்க்கையின் தத்துவமாய் இருக்கின்ற ஒரு காட்சி. ஆண்டவர் அவரை பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த ஆடுகள் அவரை என்ன செய்திருக்கிறது? அறிந்திருக்கிறது. ஆடுகளுக்கு யாருடைய சத்தம் தெரியும்? மேய்ப்பனுடைய சத்தம் கேட்கும். அவன் வெளியே அதை அழைத்து செல்கிறார். அப்போ அந்த ஆடுகள் அவரை பின்பற்றி போகிறது. போகிற வழியிலே இன்னொரு மேய்ப்பன், இல்லை என்றால் கூலியால், அவன் சத்தம் கொடுக்கிறான், இங்கே வா என்று. அந்த சத்தத்துக்கு அந்த ஆடு ஏனென்றால் இந்த ஆடு தன்னுடைய எஜமானுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறது. அந்த எஜமான், அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆட்டை பெயர் சொல்லி அழைக்கிறார். இதுதான் இந்த காட்சி. இந்த காட்சியை வைத்துக் கொண்டுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதை குறித்து சிந்தித்தேன். ஆண்டவரை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். அவர் என்னை பெயர் சொல்லி அழைக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அவர் என்னை என்ன செய்கிறார்? அறிந்திருக்கிறார். அவர் முன்னே செல்கிறார், நான் என்ன செய்கிறேன்? பின்னே செல்கிறேன். நான் அப்படி போகும் பொழுது வெளியே உள்ள சத்தங்கள் கேட்கிறது, உலகத்தில் உள்ள சத்தங்கள் கேட்கிறது. அதற்கு நான் என்ன செய்கிறதில்லை? செவி கொடுக்கிறதில்லை. ஏனென்றால் எனக்கு என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தமும் தெரியும், கூலியாளுடைய சத்தமும் தெரியும். உண்மையான ஆடுகளுக்கு அவர்கள் சத்தம் தெரிகிறது. இந்த அருமையான ஒரு வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடத்துல என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்றுதான் நிச்சயராக. இந்த வாழ்க்கை ஆண்டவரை எனக்கு தாரும், எங்களுக்கு தாரும் என்று நாம் நிச்சய வேண்டும், கேட்க வேண்டும். அவருடைய பிள்ளைகள் இந்த உலகத்துக்குள்ளே போகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு என்ன நம்பிக்கை வேண்டும்? என்னுடைய பிதா, என்னுடைய மேய்ப்பனுடைய சத்தம், என் மேய்ப்பனை நான் நிச்சயம் அறிந்திருக்கிறேன். அவர் என்னை நிச்சயவார் பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். இந்த உலகத்துல எனக்கு பல சத்தங்கள் நிச்சயம் கேட்கும். ஆனால் அந்த சத்தத்தை நான் அறிந்திருக்கிறேன். உலகத்துல போகும்போது ஏராளமான சத்தங்கள் கேட்கிறது. இங்கே வா, இங்கே வா என்று பல அழைப்புகள் என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. ஆனால் அவைகள் இது அப்படியா இருக்குமா, இப்படியா இருக்குமா என்று உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அலசடியே இல்லை 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 இருக்குமா? உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாய் தன்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிற ஒரு பிள்ளைகளுக்கு இந்த உலகத்திலே போகும் பொழுது ஏதோ ஒன்று உங்களை கூப்பிடுகிறது. தேவனுக்கு பிரியமற்ற ஒரு ஒரு அழைப்பு இருக்கிறது. அந்த அழைப்பு சத்தத்தை நீங்கள் அறிய முடியுமா? எனக்கு தெரியல பிரதர், ஏதோ சொன்னாங்க நான் போனேன், இல்லைன்னா என்னுடைய நண்பர் சொன்னார் நான் போனேன், என்னை கூட இருந்த படிக்கிற என்னுடைய கிளாஸ்மேட் சொன்னா நான் அதனால போனேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குமா? இல்ல. அந்த சத்தத்தை அவருடைய ஆடுகள் அறிந்திருக்கும். ஏனென்றால் மேய்ப்பன் முன்னே போய்கொண்டே இருக்கிறார். அப்போ அந்த ஆடுகள் அவரை பின்பற்றி போகிறது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்நிய சத்தங்கள் கேட்கும், ஆனால் அந்நிய சத்தங்களுக்கு அவைகள் செவிடுக்கிறது. ஏன்? அந்நிய சத்தம் என்று அதை அறிந்திருக்கிறது நம்முடைய ஆடுகள். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்க வேண்டும். நீங்கள் செல்கிற இடங்களுக்கெல்லாம் உங்களுடைய மூப்பரோ இல்லைன்னா உங்களுடைய பெற்றோரோ கூட வந்து கொண்டே இருப்பார்களா? வர முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ஆடு இப்பொழுது எந்த இடத்துல எங்கே இருக்கிறது, அது எந்த சூழ்நிலை இருக்கிறது என்று மேய்ப்பனுக்கு தெரியுமா தெரியாதா? நிச்சயமாய் அவர் அறிந்திருக்கிறார். அப்போ நீங்க ஒரு குறிப்பிட்ட சூழலிலிருந்து அப்பா என்று கூப்பிட்டால் ஆண்டவர் உங்களுடைய சத்தத்தை கேட்பாரா? கேட்கிறார். ஏனென்றால் உங்களுடைய பெயர் சொல்லி அழைந்திருக்கிறார். உங்களுக்கு வேற சத்தம் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுமா? வித்தியாசம் முடியுமா? முடியும். பல சத்தங்களை கேட்டது, ஆனால் நான் போய்விட்டேன் என்று சொல்லி சமாளிக்க முடியுமா? இல்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? அந்நிய சத்தங்கள் கேட்கும், ஆனால் அவைகளுக்கு இந்த ஆடுகள் செல்கிறது. ஏனென்றால் அந்நிய சத்தம் என்பதை அது அறிந்திருக்கிறது. ஆண்டவர் தெரியும். அந்த கூலியால் என்ன செய்து விடுவான்? பிரச்சனை வரும்போது விட்டு விட்டு ஓடி விடுவான். ஆமே, தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் தான் நினைச்சார், விரும்புகிறார். அவர் சும்மா எல்லாருக்கும் கொடுக்கல.
அவர்கள் ஏன் அவரை அறியாமல் இருந்தார்கள்? அவர்களுக்கு தேவனை அறிய வேண்டுங்கிற மனதில்லை. நான் இந்த பெதஸ்தா குளத்துல உள்ள அந்த அனுபவத்தை நான் வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷத்துல 5ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 6ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், 5ஆம் அதிகாரம் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருக்கிறது. அங்கே தேவதூதன் எப்போதாவது வந்து என்ன செய்கிறான்? அதை கலக்குவான். அப்பொழுது யார் முந்தி அதில் இறங்குகிறார்களோ அப்பொழுது அவன் எவ்வேறுபட்ட வியாதியஸ்தனா இருந்தாலும் என்ன செய்வான்? சுஸ்தமாவான். என்ன ஆண்டவரே, நீர் எல்லாரையும் சுகமாக்க வேண்டும் என்று ஒரு குளத்தை வைத்திருக்கிறேன், அதை அடிக்கடி வந்து கலக்கினா என்ன, எப்போவாவது ஏன் கலக்கிறேன்? இல்லையா? ஆண்டவர் நல்ல ஆண்டவர். அப்ப சுகமாக்கணும்னு விரும்பினா அடிக்கடி வந்து கலக்கிட்டு, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம, முதல்ல வந்தவன் தான் இறங்கணும் இல்லாம, ஒரு 2-3 பேர் விழுந்தாலும் பரவாயில்ல, அவங்க எல்லாத்துக்கும் சுகம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஏன் ஆண்டவர் செய்யல? ஆண்டவர் பண்டிகைகளுக்கு முன்னாடி முத்தை போடுகிறது இல்லை. யார் உண்மையிலேயே சுகம் பெறும் விரும்புகிறானோ அவனுடைய இறுதித்தை நினைச்சார், அவர் பார்க்கிறார். ஆகவே அவர் பார்த்து கொண்டே இருப்பார், யார் சுகமடையும் என்று விரும்புகிறார் என்று பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, அப்படிப்பட்டவன் இந்த தேவதூதன் வந்து கலக்கணும்னு எங்கே என்ன செய்வான்? உள்ளே குதித்து விடுவான். நான் எங்க அப்பாட்ட கேட்டு வரேன், எங்க அம்மாட்ட கேட்டு வரேன், இல்லைன்னா நான் நண்பர்கள்ட்ட கேட்டு வரேன், அப்படி அதுக்கப்புறம் வந்து நான் குளத்துல இறங்குறேன் அப்படின்னு சொன்னா என்ன? அதுக்குள்ளேயுமே இன்னொருத்தன் குதித்து சுகமடைந்தவன் செய்து விட்டான், கரையேறி போய் விட்டான். உனக்கு என்ன இல்லை? மனதில்லை. நாம் அநேகர் தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், ஆனா நமக்கு என்ன இல்லை? மனதில்லை. நாம் விசாரித்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே தான் நினைச்ச முடியல, சுக முடியல. ஆனா இன்னொரு காட்சியை பாருங்கள். 38 வருஷமாய் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு மனது இருக்கிறது, ஆனால் அவன் வரதுக்கு முன்னாடியே மற்றவர்கள் நினைத்து விட்டார்கள், இறங்கி விடுகிறார்கள். அப்போ அப்பேற்பட்ட இந்த ஒரு காட்சியை பாருங்கள். உண்மையிலேயே நீங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், ஆனால் உங்களால் நிச்சயம் முடியவில்லை. வருஷங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது. மனதில் இருக்கிற அந்த விடுதலைக்கான வாஞ்சையோ வேட்கையோ என்ன செய்யவில்லை, குறையவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன செய்யறது? நான் சொல்கிறேன், அப்பேற்பட்ட ஆண்களுக்கு 38 வருஷமா இருந்தாலும் சரி, உங்களால் முடியவில்லை என்றால் ஆண்டவர் உங்களை தேடி வருவார். எங்களுடைய சூழ்நிலை பிரதர் முழுக்கும் வித்தியாசமானது, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, எங்களுடைய குடும்ப சூழ்நிலை தெரியாது, உண்மையான ஸ்டேட்டஸ் தெரியாது என்றெல்லாம் தேவன், நீங்கள் பல காரியங்களை சொல்லி, ஆனால் உங்களுடைய இறுதியும் உண்மையிலேயே வாஞ்சியுள்ளதா இருந்தால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை என்ன செய்வார்? தேடி வருவார். நீங்கள் சொல்லுவீர்கள், என்னால் குளத்துக்குள்ள இறங்க முடியாது, என்னை யாராவது தூக்கிட்டு போய் விட்டாதான் நான் உள்ள இறங்க முடியும், என்ற சூழ்நிலை எப்படி என்றெல்லாம் நீங்கள் கேட்பீர்கள் என்றால், தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்த்து உங்களுடைய வாஞ்சி எப்படியா இருக்கும் என்றால், தேவன் உங்களை குளத்துக்குள்ள போய் நீ இறங்குன்னு சொல்ல மாட்டார், அவரே வந்து உங்களை நினைச்சுவார், விடுதலை ஆக்குவார். இதுதான் தேவன் நமக்கு விரும்புகிற, தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. நம்முடைய மனது எப்படி இருக்கிறது? 10 குஷ்டரோகிகளுக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தார். ஆண்டவர் அப்படி முன்னாடியே எல்லாம் சுகமாயிட்டு சொன்னா 10 பேர் என்ன சொல்லியிருப்பார்கள்? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனா அவர் கண்களுக்கு முன்பாக நேரல, குணமாடையில அவர் சொன்னார், நீங்க போற வழியில என்ன செய்வீங்க? போய் உங்களை ஆசாரிகளுக்கு காமிங்க. நீங்க சுகமானு கூட சொல்ல, நீங்க ஆசாரிகளுக்கு காமிங்க, அனுப்பி விடுகிறார். ஆனால் அங்கே ஒருத்தர் தான் என்ன செய்யறான்? திரும்பி வருகிறார். அப்ப ஆண்டவர் போகும்பொழுது, நீங்க போகும்போது சோகமாயிருவீங்க, 10 பேரும் வந்து ஒழுங்கா எனக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லியிருந்தா 10 பேரும் என்ன செஞ்சிருப்பாங்க? திரும்பி வந்திருப்பாங்க. அவன் 10 பேரும் திரும்பி வந்து ஆண்டவர் நன்றி சொன்னா உண்மையான மனது யாருங்கிறத கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில. அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், மனதை பார்க்கிறார். உண்மையிலேயே அவனுக்கு என்ன அவனுடைய எண்ணம் இருக்கிறது. அதுல ஒருத்தன் தான் நினைச்சான் திரும்பி வருவான். ஏனென்றால் அந்த ஒருவனுக்கு தான் உண்மையான மனது இருக்குது. அவன் தான்
ஆண்டவருக்கு நன்றி சொல்ல விரும்பினார். முதல்ல சொல்லி அனுப்புனா எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, திரும்பி வந்திருப்பாங்க. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஏன் எல்லாவற்றையும் நமக்கு காட்டுகிறது இல்லை? நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது ஆண்டவர் நம்மை விடுவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படி விடுவிக்க போறது காட்சியெல்லாம் நமக்கு என்ன செய்யறது இல்லை, காண்றது இல்லை, காண்பிக்கிறது இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல என்ன பண்றார்? என் மகன் என்னை விசுவாசிப்பானா, என் மகள் என்னை விசுவாசிப்பாளா, நடத்துவாளா? நம்முடைய மனதை ஆண்டவர் நிச்சயிறார், பார்க்கிறார். ஆனால் அவருடைய மனதெல்லாம் எப்படிதான் இருக்கிறது? நம்மை நம் மீது அன்பு கூர்ந்து நம்மை நடத்த வேண்டும் என்றுதான் நிச்சயம் இருக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். என் ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், அந்த ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிடுக்கும், என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். மனது எப்படி இருக்கிறது? முடியாத ஒரு சூழ்நிலை கூட மனது எப்படி இருக்கிறது ஆண்டவர் நிச்சயிறார், எதிர்பார்க்கிறார். தேவனுடைய இருதயம் விசாலமாய் இருக்கிறது. அவருடைய மனது எப்பொழுதும் திறந்து இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய மனதாய் இருக்கிறோமா? வார்த்தைகளை அறிந்து கொள்ள மனதாய் இருக்கிறோமா? அநேக குடும்பங்களில் ஏன் பிரிவினைகள் இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு 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 சூழ்நிலை. நான் இப்படியாய் நினைப்பதுண்டு, நமக்கு இன்னொரு பரலோகம் என்று இல்லை. தேவன் நமக்கு இன்னும் இங்கேயே ஒரு பரலோகத்தை நினைச்சார், கொடுத்திருக்கிறார். அது எது? நம்முடைய குடும்பம். தேவனுடைய பிள்ளைகளாய், கணவனும் மனைவியாய், பிள்ளைகளுமாய் தேவனை சார்ந்து தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கும் போல அறிந்து குடும்ப வாழ்க்கையை நடத்தணும் இருக்கும் என்றால் அவர்களுக்கு இன்னொரு பரலோகம் தேவையில்லை. அவர்களுக்கு இங்கேயே அந்த பரலோகத்தை நினைக்கிறார்கள், அவர் ருசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று நாம் நினைச்சுக்கிறோம், விரும்புகிறோம். அதைத்தான் தேவன் நினைக்கிறார், எதிர்பார்க்கிறார். அதே போல குடும்பத்திலே ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையை கொடுத்து கொண்டவர்களுக்கு இன்னொரு நரகமும் தேவையில்லை. அவர்கள் நரகத்தை இங்கேயே பார்க்கிறார்கள். அவர்கள் வெளியிடத்துல பார்க்கிறார்கள், தங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே நினைச்சார்கள் பார்க்கிறார். பாவம், அவர்களுக்கு இன்னொரு நரகம் தேவையில்லை. இப்ப கேள்வி என்னன்னா, நான் எப்படி இருக்கிறேன்? என்ற குடும்பத்திற்கு, நம்முடைய குடும்பத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறேன். 2 குடும்பங்கள் இல்லை என்றால் 2 குழுக்கள், ஒருவன் இன்னொருக்கு அநியாயம் செய்கிறான், இன்னொரு பகுதி அநியாயம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இருவருமே ஒரு இடத்துக்கு வருகிறார்கள். அநியாயம் செய்கிறவன், நாம் 2 பேரும் சேர்ந்து பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். உடனே இந்த 2 குடும்பங்கள்ல 2 குழு, அவர் ஏதோ ஒருவன் அநியாயம் செய்கிறான், இன்னொரு அநியாயம் செய்யப்பட்டு அதிலே பாதிக்கப்பட்டு இருக்கிறார். அவர்கள் 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று சொல்லி வரும்பொழுது அநியாயம் செய்கிறவன் அங்கே ஒரு டேப் ரெக்கார்டரை கொண்டு வைத்தான். பேச்சுவார்த்தை நடக்கும்போது முதல்ல எதை கொண்டு வைத்தார்? டேப் ரெக்கார்டர். உடனே அநியாயம் செய்யப்பட்டவன் அந்த குழு கேட்டார்கள், இந்த டேப் ரெக்கார்டர் எதற்கு? நாம் எதையெல்லாம் பேசுகிறோமோ அதையெல்லாம் பதிவு செய்வதற்கு என்று சொன்னார். அப்போ அநியாயம் செய்யப்பட்டவர்கள், அந்த உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் சொன்னார்கள், பதிவு செய்து டேப் ரெக்கார்டர் யாருக்குன்னா டைவோர்ஸ் கேட்கிறவர்களுக்கு ஆதாரத்துக்கு தான் எது வேண்டும்? டேப் ரெக்கார்டர் பதிவு செய்து அதை கோர்ட்ல கொண்டு காமிக்கிறதுக்கு தான் வேண்டும். சேர்ந்து வாழ்வதற்கு டேப் ரெக்கார்டர் வேண்டுமா? இல்லை. சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு டேப் ரெக்கார்டர் தேவையில்லை. டேப் ரெக்கார்டர் யாருக்கு? டைவோர்ஸ் கேட்கிறவர்களுக்கு தான் என்ன வேணும்? டேப் ரெக்கார்டர் வேண்டும். நம்முடைய குடும்பங்கள்ல தேவனுடைய பரலோகம் வேண்டும் என்று நினைக்கிறோம், ஆனால் என்ன வச்சிருக்கிறோம்? வீட்டுல டேப் ரெக்கார்டர் வச்சிருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வீட்டுல என்ன இல்லை? பரலோகம் இல்லை, நரகமாய் இருக்கிறது. 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல, அது எங்க இருக்குது? டேப்ல பதிவு வைக்கப்பட்டு இருக்கிறது. அது இன்னும் மறக்கவே இல்லை, நான் மனசுல வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. 10 வருஷம் ஆயிட்டு. நம்முடைய குடும்பங்கள்ல எப்படி பரலோகம் வரும்? வர முடியாது. தேவனுடைய இருதயத்தை பாருங்கள். அப்படி இருதயம் எப்படி இருக்கிறது? விசாலமா இருக்கிறது. உன்னுடைய பாவம் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும், நீ எனக்கு விரோதமாய் நீ என்ன பண்ணியிருந்தாலும் நான் என்ன செய்றேன்? எல்லாவற்றையும் நான் நினைக்கிறேன். அப்போ அப்படிப்பட்ட மனது உண்மையா என் வீட்டிலே பரலோகம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மனதுள்ளவர்கள்
தன்னுடைய வாழ்க்கையில முன்னாடி என்ன நடந்ததை பதிவு செய்ய மாட்டார். அவருடைய வாழ்க்கையில என்ன தேவையில்லை? பேப்பர் கார்டு தேவையில்லை. நான் இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன். ஏசாயா 29:21 பாருங்கள். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசஸ்தலங்களில் கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் நினைச்சுவார்கள் சங்கரிப்படுவார். இவர்கள் இவனை நெருக்கி இப்படி கொண்டு போனதுக்கு காரணம் என்னவா? ஒரே ஒரு, நீங்க எல்லாரும் படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி அவனை நினைச்சார்கள், நெருக்குகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில, அநேகருடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பங்கள் பாலாகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு என் மாப்பிள்ள, அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு மனைவி என்ன செய்யறாள்? உடவே மாட்டாங்க. ஒரு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதை 99 நாட்கள் இவ்வளவு உண்மையாய் உங்களுக்கு என்று இருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் மறந்து விட்டு ஒரு நாள் ஏதோ பாவம் ஆபீஸ்ல அடி வாங்கிட்டு வந்தாரு, ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு, அதை பிடித்து கொண்டு ஒரு வார்த்தை நிமித்தம் நன்றி நீதிமானா இருக்கிற தன்னுடைய கணவனை என்ன செய்து கொண்டே இருக்கிறார்கள், தண்டித்து கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில பரலோகம் வருமா? வரவே வராது, வர முடியாது. ஏனென்றால் நமக்கு மனதில்லை. அதே போல தன்னுடைய மனைவிக்கு விரோதமாய் வைத்திருக்கிற ஒரு வார்த்தை நிமித்தம் தன்னுடைய மனைவியை கசந்து கொண்டே இருக்கிற குடும்பங்களில் சமாதானம் இருக்குமா? ஒரு வார்த்தை நிமித்தம் தன்னுடைய பெற்றோர்களை பகைத்து கொண்டே இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்குமா? தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமா? ஏதோ ஒரு வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள், கவலைகள், ஆங்ஸைட்டி, அவைகளினாலே தன்னுடைய பிள்ளைகள் ஏதோ ஒன்றை கேட்கும் பொழுது ஒன்றை சொல்லிவிட்டார்கள். அதை மன்னிப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? அப்படி மன்னித்தால் என்ன உண்டு? நம்ம வீட்டுல பரலோகம் உண்டு. மன்னிக்காவிட்டால் இன்னொரு நரகம் நமக்கு தேவையில்லை. அநேகர் இன்னொரு தன்னுடைய வாழ்க்கையில பரலோகத்தையும் அனுபவிக்காமல் நரகத்தை வைத்துக் கொண்டே அதிலிருந்து மனதில்லாமல் இருக்கிறார்கள், விடுதலை பெற மனதில்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் ஏன் போய் கேட்டால் ஆண்டவர் என்ன சொல்வார்? ஏன் ஆண்டவரே எங்க வீட்டுல பரலோகம் இல்லை? உனக்கு மனசு இல்லையம்மா, நான் எப்படி பரலோகத்தை கொண்டு வரேன்? உனக்கு மனது இல்லையே, எப்படி பரலோகத்தை கொண்டு வர முடியும்? ஆண்டவர் அப்படிதான் கேட்பார். இன்னொரு நான் வசனத்தை காமிக்கிறேன். ஏசாயா 57 அதிகாரம் நினைக்கிறேன். ஏசாயா 57 20 வசனத்தை பாருங்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள், அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையிலே ஒதுக்குகிறது. இது ஒரு அருமையான காட்சி. கடலை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த கடல் எப்படி இருக்கிறதா? கொந்தளித்து கொண்டே இருக்கிறது. அந்த கொந்தளிக்கும் போது என்ன நடக்கிறது? சேற்றையும் அழுக்கையும் கரையில கொண்டு என்ன செய்யுது? ஒதுக்குகிறது. ஒரு வீட்டுல ஒரு கணவனோ மனைவியோ கொந்தளித்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டுல என்னது வந்து ஒதுங்கும்? சேரும் அழுக்கும் தான் நிச்சயம் ஒண்ணு இருக்கும். என்ன நடக்கும் என்று நினைக்கிறேன்? கொந்தளித்து கொண்டே இருக்கும்போது இவங்க கணவனுக்கு விரோதமா இருக்கிற அவ்வளத்தையும் நினைச்சார்கள், அவ்வளவு கொட்டுவார்கள். கணவன் தன்னுடைய மனைவிக்கு விரோதமா இருக்கிற நினைச்சார், அவ்வளத்தையும் கொட்டுகிறார். பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நினைச்சார்கள், கொட்டுகிறார்கள். பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்கள்? கொட்டுகிறார்கள். ஏன்? மொத்தத்துல என்ன இருக்கு அந்த குடும்பத்துல? கொந்தளிப்பு இருக்கிறது. ஆகவே எல்லாம் நிச்சயம். கொந்தளிப்பு இருந்தால் என்னதான் வருங்க? சேரும் அழுக்கும் தான் ஒதுங்கும். ஆண்டவர் நம்மிடத்துல என்ன சொல்லி இருக்கிறார்? நேற்று நாங்கள் தஞ்சாவூர் ஒரு மீட்டிங் போயிருக்கும்போது ஆண்டவர் சகோதரன் சகரியா பொண்ணன் அவர்களுக்கு பேசும்போது சொன்னார்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இவைகள் எல்லாம் புறஜாதிகளுக்கு என்று அநேக நாட்கள் அநேக ஆண்டுகளாக நாம் நினைத்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் யாருக்கு பேசுகிறார்? நமக்கு தான் பேசுகிறார். வருத்தப்பட்டு கொந்தளித்துக் கொண்டு இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல். அநேக விஷயங்களை வைத்துக் கொண்டு கொண்டு கொண்டே இருக்கிறோம். கொந்தளிப்பதற்கு ஒன்று ரெண்டு தேவையில்லை. அனைவரும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டிருக்க. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் எப்படி இல்லை? பரலோகமா இல்லை. ஏன்? அமைதியா இருக்க முடியவில்லை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க முடியவில்லை. குழம்பு கொதித்து கொண்டே இருக்கிறது. ஒதுக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் சரியா இருக்கான்னு ருசி பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். எப்படி பார்ப்பீர்கள்? கொதிக்கிறது அப்படியே ஊத்தினா ருசியா இருக்குமா? இல்லை. அதை கையில ஊத்தி கொஞ்சம் ஆற விட்டதுக்கு அப்புறம் லேசா அதை தன்னுடைய உதட்டினால் நாவினால் அதை ருசி பார்க்கிறீர்கள். அது எப்படி இருக்கிறது? அருமையா இருக்கிறது.
கொதித்து கொண்டதே வைத்து போட்டோம்னா நாக்கையும் ருசி என்ன செய்யறோம், மரத்து போகும், ருசி பார்க்கவில்லை. நம்முடைய குடும்பங்கள்ல நம்முடைய மனைவியுடைய அநேக குணலட்சணங்கள் இருக்கிறது, அவைகளை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளையுடைய திவ்ய சுபாவங்களை ருசி பார்க்க நினைக்கிறோம். கொதித்து கொண்டே இருக்கின்றால் என்ன செய்யாது, நம்முடைய ருசி தெரியாது. ஏன்? இந்த குடும்பங்களில் உள்ள பிரச்சனைகள். அநேக சூழ்நிலை நாம் கொதித்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே நம்மை ருசி பார்க்க மற்றவர்களாம் என்ன செய்யறது இல்லை, முடிகிறது இல்லை. அப்ப என்ன நடக்கும்? குழப்பமும் தேவன் இல்லாத ஒரு வீடும் குடும்பமாகத்தான் இருக்கிறது. ஆண்டவர் நம்மிடத்துல பார்க்க, ஏன் உனக்கு அப்படி இருக்கிறது, நீ விடுதலை பெற சம்மதியாமல் இருக்கிற நாள் தான் ஆண்டவர் நம்ம அன்போடு என்ன செய்யறார், அழைக்கிறார். தேவன் நம்மிடத்துல உள்ள அவருடைய மனதை பாருங்கள். ஏசாயா 61வது அதிகாரம். ஆண்டவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதி சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நம்முடைய குடும்பத்திலே அவர் என்ன, எதற்காக அவர் வந்தாராம்? நம்முடைய துயரத்தை போக்கவும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக கூனி குறுங்கி ஏதோ ஒரு சூழ்நிலையினாலே நம்முடைய குடும்பம் சுருங்கி போயிருக்கிறதே, அதை எடுத்து விட்டு துதியின் ஆடையை, துதியின் உடையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் ரசிக்கிறார். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவரை துதித்து பாடுகிற குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உண்மையாய் எத்தனை பேர் நாம் இதை வாஞ்சிக்கிறோம், எத்தனை பேர் விரும்புகிறோம்? நம்முடைய குடும்பங்கள் தேவனுக்கு பிரியமான பரலோகமா இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? உங்களுடைய இருதயங்கள் உள்ள டேப் ரெக்கார்டரை நினைச்சு விடுங்கள், எடுத்து விடுங்கள். பிறருக்கு உரதமாக வச்சிருக்க எல்லா அழுக்கையும் கொந்தளிப்பையும் கூறிக்கொண்டே இருக்கிற அந்த கொந்தளிக்கிற சூழலிலிருந்து முதலாவது நிச்சயங்கள் அமர்ந்திடுங்கள். ஆண்டவரத்துல போவோம். ஆண்டவன் செய்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எண்ணத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் என்றுதான் சொல்கிறார். நம்முடைய குடும்பங்கள் அப்படியா இருக்கும்படியாக பிரயாசப்படுவோம், அப்படியாய் வாங்கிப்போம். கணவன் இல்லாமல் மனைவியும் பிள்ளைகளுமாய் வைக்கிற அருமையான அநேக குடும்பங்கள் உண்டு. நான் அவர்கள் சொல்கிறது, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் துதியின் உடையை தரித்து கொண்டு அனுதினமும் தேவனுக்கு பிரியமாய் சந்தோஷமாய் உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், மனம் திரும்பாத உங்களுடைய கணவரும் கூட செல்லாம், மனம் திரும்பலாம். உலகத்தின் கசப்பையும் இதையும் கொண்டு வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துதியின் உடையினாலே அவைகளை நிச்சலாம் வெளியே நிறுத்தி வைக்கலாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுமாய் சேர்ந்து, ஆண்டவரே எங்களுடைய இந்த பரலோகத்தை நாங்கள் விஷயம் விரும்புகிறோம் என்று கேளுங்கள். தேவன் நமக்கு உதவி வரவழைக்கிறார். அதிகமாய் இந்த கடைசி நாட்களில குடும்ப சூழ்நிலை குறித்து ஆண்டவர் பேசும்படியாக ஆண்டவர் மறுபடியும் தன்னுடைய வார்த்தைகள் செய்ய தருகிறார். ஆகவே நம்முடைய சபையில அநேக குடும்பங்கள் இப்படி துதியின் உடையை தரித்து கொண்டு தேவனை பின்பற்றுகிற, ஆடுகளின் சத்தத்தை கேட்டு எந்த விதத்துக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு ஆங்ஸைட்டி இல்லாமல், பிரச்சனைகள் இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகளை குறித்து ஒரு பயமோ திகிலோ கவலையோ இல்லை. ஏனென்றால் என் முன்னாள் ஆடுகள் ஆண்டவர் மேய்ப்பன் போகிறார், அவைகளை நான் செய்கிறேன், பின்பற்றுகிறேன். நான் அப்பா என்று கூப்பிட்டால் அவர் என்னை செய்வார், அவர் திரும்ப என்னை பார்த்து கூப்பிடுவார். தேவன் அப்ப கிருபையை தேவன் நம்ம தருவாராக. ஆமென்.